வணக்கம். நீரின்றி அமையாது உலகு. ஐயன் திருவள்ளுவர் விசும்பின் துளிவிழின் வானிலிருந்து துளி நீர் பூமியில் நோக்கி விழவில்லை என்றால் பசும்புல் கூட தலை காண்பது அறிவு. ஆக பசும்புல் கூட அது துளிர்க்காது, தளிர்க்காது. இதையே நம்மாழ்வார் நீரை பூமியிலிருந்து பெறுவதை விட வானத்திலிருந்து பெற முயற்சிப்போம். மரங்கள் நமக்கு வரங்கள். அவை செழுமையாக இருந்தால் நாம் அருமையாக இருப்போம் என்பதை உணர்கிறோம். அந்த வகையிலே ஔவையாரினுடைய அமுதமொழியிலே நாம் மூதுரையில் காணும் பொழுது, நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு, நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கே மாங்கே பொசியுமாம் என்பதையும், கொன்றைவேந்தன் அருமையாக நீரகம் பொருந்திய ஊர் அகத்துள் இரு மாறி அல்லது காரியம் இல்லை என்று அவை பிராட்டியினுடைய அமுதமொழிகளாக நாம் ஏட்டில் அல்லாமல் நாட்டில் அதை செம்மைப்படுத்துவோம். ஏன் அன்று சோழ காலத்திலேயே, சேர சோழ பாண்டிய காலத்திலே சோழன் கல்லணை, பல்லவர் காலத்திலே ஏரி பாசனம், நாம் நீரை தெய்வமாக ஆடி அந்த மழை உழவர்கள் அது மகிழ்ச்சியாக வரவேற்று வேளாணுக்கு நாம் பயன்படுத்திய காலகட்டங்களை எல்லாம் மறந்தோமா? சென்னையில் தலைநகரிலே உயிர் நாடியாக இருப்பது செம்பரம்பாக்கம், கும்பகோணத்தில் மகாமகம் எல்லாம் கழிவுகள் வருது. அந்த கழிவுகள் சுத்திகரிக்கப்படுவது என்பது ஏதோ ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அது நீரில் கலந்தால் ஒரு ஈகோஸ்டம் கம்ப்ளீட்லி பயோடைவர்சிட்டி கொலாப்ஸ் ஆகும். நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாம் நம்மை சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும். பல்லுயிர் சூழல் பாதிப்படுதல் இப்படி தெரிஞ்ச ஒன்று தான். அதனால தாங்க அந்த ஏரிலாம் ஆறுலாம் கொஞ்சம் சிசிடிவி கேமரா எங்கெங்கேயோ இருக்குது. அப்படி இருந்தால் யார் அந்த அசுத்தங்களை அதில் கலப்பார்கள் என்பதை நாம் அறிய, கருவேல் மரங்களை விட மனிதனுடைய பேராசை என்ற நச்சு மரங்களே அதிகமாக பாதிக்கப்படுவது என்பதை அறிகிறோம். மழைநீர்